அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்பர் தியரி அதுல லீனியர் டைஃபோன்டைன் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இல்லைன்னா சிம்பிளா LDEன்னு கூட சொல்லுவோம். ஸோ ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் தி லீனியர் டைஃபோன்டைன் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா முதல்ல லீனியர்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ லீனியர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்கணும். ஸோ லீனியர்னா ஆர்டர் 1 இருக்கணும். ஓகேங்களா? ஆர்டர் 1. தென் இங்க பாத்தீங்கன்னா 3 வேரியபிள் x, y, z என்ற 3 வேரியபிள்ஸ் கொடுத்திருக்கோம். 3 வேரியபிள்ஸ். ஓகேங்களா? சோ முதல்ல இந்த ஈக்குவேஷன் சால்வபிளான்னு செக் பண்ணணும். ஈக்குவேஷன் சால்வபிளான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள சொல்யூஷனுக்கே போக முடியும். அப்ப சால்வபிள்னா எப்படி சார் நம்ம செக் பண்றது அப்படின்னா GCD கண்டுபிடிக்கணும். சோ GCD என்ன சார்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் இந்த எலிமெண்ட் 2, 4, 5. அப்ப 2, 4, -5. இங்க நம்பர் பிளஸ் மைனஸ் அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க மாட்டோம் சார். இந்த 3 ஈக்குவேஷன் 3 நம்பர்ஸுக்கும் GCD கண்டுபிடிப்போம். யூசுவலி அப்படி தானே சார் போடுவோம். 2, 4, -5. இந்த 2, 4, -5க்கு காமன் நம்பரே கிடையாது. அப்ப என்ன சார் காமன் நம்பர்னா 1 தான். அப்ப GCD என்ன சார்? நீங்க 1. இந்த 1 ரைட் சைடுல வரக்கூடிய இந்த 11ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணும். ஸோ 11 1 டிவைட் பண்ணுமானா கண்டிப்பா டிவைட் பண்ணும். எந்த நம்பரையும் 1 கண்டிப்பா டிவைட் பண்ணும். அப்ப என்ன ஆகுது? therefore given equation is solvable. இது சால்வபிள் இல்ல அப்படின்னா நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப நம்ம சம்முக்கு உள்ள போலாம். ஸோ சம்மு என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. 2x plus 4y minus 5z equals to 11. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 3 வேரியபிள் இருக்கு. யூசுவலா நம்ம 3 வேரியபிள் இருந்தா நம்ம ஒர்க் பண்ற சிரமமா இருக்கும். 3 வேரியபிள 2 வேரியபிளா ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ 3 வேரியபிள 2 வேரியபிளா ரெடியூஸ் பண்ணணும். அது எப்படி சார் ரெடியூஸ் பண்றது அப்படின்னா காமனா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க கிளியரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் பாருங்க. 2x plus 4y கொடுத்துருக்கு. ஸோ இதுல காமன் நம்பர் என்னன்னு பாருங்க. 2 காமனா இருக்கு. அப்ப வெளியெடுத்து என்ன சார் இருக்கும்? x plus 2y இருக்கும். காமனா 2 எழுதிட்டான். minus 5z equals to 11. இந்த x plus 2yக்கு ஒரு நியூ நேம் கொடுத்துக்கலாம் சார். இந்த x plus 2yக்கு நியூ நேம் கொடுத்துக்கலாம். say uன்னு கொடுத்துக்கலாம். அதாவது let u equals to x plus 2yன்னு சொல்லி நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கிறதா. நம்மளா கொடுத்துருக்கோம் u equals to x plus 2yன்னு கொடுத்துருக்கோம். சரி, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகுன்னு பாருங்க. 2x plus 2yக்கு பதிலா uன்னு கொடுத்துருக்கோம். 2u minus 5z equals to 11. ஸோ இது பாத்தீங்கன்னா நியூ ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இட் இஸ் an LDE. இது ஒரு LDE தான். இட் இஸ் an LDE. ஸோ வித் எவ்வளவு வேரியபிள்ஸ்னா 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள்ஸ்ல ஒரு LDE இருக்கு இல்லைங்களா? அந்த 2 வேரியபிள்ஸ் என்ன சார்? u and z. 2 வேரியபிள்ஸ் வித் u and z பேஸ் பண்ணி ஒரு LDE தான். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். எதை? 3 சால்வ் பண்ணும். ஸோ ஈக்குவேஷன் 3 இஸ் சால்வபிளான்னு செக் பண்ணும். இது நியூ LDE சார். இது விட்டுருங்க. இந்த ப்ரீவியஸ் இதோட மறந்துருங்க, வேண்டியதில்லை. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது சால்வபிளான்னு செக் பண்ணும். ஸோ யூஸ்வலா LDE என்ன சார் ப்ரொசீஜர்? 2 வேரியபிள் இருந்தா ax plus by equals to cன்னு எடுத்துப்போம். xக்கு பதிலா u இருக்கு, yக்கு பதிலா z இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க a கான வேல்யூ என்னன்னு பாருங்க 2, b கான வேல்யூ என்னன்னு பாருங்க -5. இதுக்கான GCD எடுங்க. GCD யூசுவலா D தானே சொல்லுவோம். Dன்றது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ இங்க 2 and -5 வருது. ஸோ 2 and -5க்கு நோ காமன் நம்பர்ஸ். அப்போ 1 தான் GCD. காமன் நம்பர் இல்லைன்னா GCD 1. அப்ப இந்த RHS என்ன சார் இருக்கு? நமக்கு 11 இருக்கு. அப்ப C டைம் இங்க 11. அப்ப 11 1ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பா டிவைட் ஆகும். எனி நம்பர் கேன் பி டிவைடட் பை 1. அப்ப ஈக்குவேஷன் 3 சால்வபிள்னா எஸ், இட் இஸ் சால்வபிள். சால்வபிளா இருந்தா மட்டும் தான் நம்ம சம்முக்கு உள்ளே போக முடியும் சார். அதர்வைஸ் உள்ள போக முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த 2u minus
5z equals to 11 இந்த 2 வேரியபிள் LDS சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இந்த 2u மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும் சார். 2u மட்டும் ஒரு சைடுல இருக்கட்டும். 5z ஆப்போசிட் தள்ளி விடுங்க. அப்ப 11 plus 5z கன்வெர்ட் ஆயிரும். அப்ப u மட்டும் இந்த சைடுல இருக்கட்டும் சார். அப்ப என்ன ஆகும்? 11 plus 5z divided by 2 ஆகும். இல்லையா சார்? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணோம். பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணோம். ஏதோ ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணோம். பர்டிகுலர் சொல்யூஷன். அப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன சார் ப்ரொசீட் பண்ணுவோம்? நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போடுவோமா? இது சாதாரண ஒரு 2 வேரியபிள் மெத்தட் தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ யூஸ்வலா இங்க யூக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் சார். தென் இசட்டுக்கு ஒரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுவோம். இசட்டுக்கு ஒரு வேல்யூ போடுங்க. 0 1 2 3 இல்ல -1 2 3 போடுங்க. இசட்டுக்கு 0 போடுங்க. யூக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. இசட்டுக்கு 0 போட்டா 11/2 கிடைக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய இந்த ரிசல்ட் இல்ல ட்ரையல் சொல்யூஷன் எப்படி இருக்கணும் சார்? கண்டிப்பா இன்டீஜரா தான் இருக்கணும். மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அதை பத்தி நான் ஒரி பண்ணிக்க மாட்டேன். கம்பல்சரி இன்டீஜர். நோ ஃபிராக்ஷன் பார் டெசிமல். ஃபிராக்ஷன் அலௌடு இல்ல. அட் த சேம் டைம் டெசிமலும் வரக்கூடாது. பாயிண்ட்ஸ்ல ஆன்சர் வரக்கூடாது. எக்ஸாக்ட் ஒரு ஹோல் நம்பரா தான் வரணும். அது இன்டீஜரா இருக்கணும். மேபி பாசிட்டிவ் ஆர் மேபி நெகட்டிவ். இப்போ 0 சாத்தியம் இல்லை. 1 போட்டு செக் பண்ணி பாருங்க. அப்போ 1 போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 11 plus 5 into 1 இல்லையா சார்? 5 into 1 5 தான். அப்போ 11 plus 5 16. 16/2 கண்டிப்பா ஆன்சர் என்ன சார்? 8. அப்ப எக்ஸாக்டா நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்ப ட்ரையல் சொல்யூஷன் என்ன சார் எடுத்துக்கலாம்? 1 8 எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம u and z பார்க்கிறோம். அப்ப z க்கான வேல்யூ என்ன சார் வருது? 1. அது z நாட் எடுத்துப்போம். u க்கான வேல்யூ என்ன சார் வருது? 8. அப்ப அது u நாட்னு எடுத்துக்குவோம். சோ u நாட் z நாட். சோ நம்ம சம்ல பாருங்க u க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இல்லைங்களா? பொதுவா நம்ம யூசுவலா क्वेश्चंस எழுதும்போது ax plus by equals to c ன்னு எழுதுவோம். இதுக்கான ஜெனரல் சொல்யூஷன். இதுக்கான ஜெனரல் சொல்யூஷன் என்ன சார் வரும்? x எடுப்போம். xன்றது என்ன சார்? x நாட் plus b by d t ன்னு எடுப்போம். தென் yன்றது y நாட் minus a by d t ன்னு எடுப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம் பாருங்க. 2u minus 5z. 2u minus 5z equals to 11. அப்ப அந்த a b d எல்லாமே மாறும். சோ நமக்கு நல்லாவே தெரியும் d கான வேல்யூ என்ன. அப்ப இதுல இருந்து பார்த்து எழுதிக்கங்க. a க்கு வேல்யூ என்ன இருக்கு சார்? 2. b க்கு வேல்யூ என்ன இருக்கு? -5. ரெண்டுக்குமே LCM என்ன சார் வந்துச்சு? தட் மீன்ஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் d. GCD என்ன சார் வந்துச்சு? 1. அப்ப ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கு? நம்ம u தான் கொடுத்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல u கான வேல்யூ x. தென் z கான வேல்யூ y ன்னு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? u தான் கண்டுபிடிக்கணும். u equals to u naught plus b by d. b by d t. அப்ப u naught க்கு வேல்யூ என்ன சார்? u naught இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? 8. 8 minus b க்கு வேல்யூ என்ன சார்? -5. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b க்கு வேல்யூ சோ பிளஸ் இங்க -5 divided by d க்கு வேல்யூ 1 along with t. ஓகேங்களா? அப்ப u கான வேல்யூ என்ன சார் கிடைக்குது நமக்கு? 8 minus 5t. u கான வேல்யூ 8 minus 5t. அடுத்தது u முடிஞ்சது இல்லையா சார்? y கான வேல்யூ என்னன்னு பாருங்க. சோ அடுத்தது yன்றது என்ன? இங்க z பார்க்கிறோம். அப்ப z equals to z naught minus a by d along with t. அப்ப z naught வேல்யூ என்ன சார் வந்துச்சு? 1. a க்கு வேல்யூ என்ன சார்? 2. d க்கு வேல்யூ என்ன சார்? 1t. அப்ப z க்கு வேல்யூ என்ன எழுதிருங்க. அப்ப z க்கான வேல்யூ 1 minus 2t. ஓகேவா சார்? இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன், அதாவது நம்ம சிம்பிளிஃபை பண்ண 2 வேரியபிள் ஈக்குவேஷன். இதுதான் சார் 2 வேரியபிள் ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 2u minus 5z சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2 செக் பண்ணி பாருங்க. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எதுக்கு? u க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா xy கிடைச்சிடும். அப்ப u க்கு வேல்யூ என்ன சார் எடுத்திருக்கோம்? x plus 2y. அப்ப அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 ஒரு டைம் எழுதுங்க. நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2 இதான சார் அஸ்யூம் பண்ணோம். u equals to x plus
2y சொல்லி அஷ்யூம் பண்ணியிருப்போம் இல்லையா சார்? அதுல யூக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ யூக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த டேர்மை ரீரைட் பண்ணுங்க. அதாவது x பிளஸ் 2y ஈக்குவல்ஸ் டு u என்ன ஆகும் சார்? ஆப்போசிட்ல வந்துடும். யூக்கு வேல்யூ என்ன வச்சிருக்கோம்? 8 மைனஸ் 5t. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூக்கு வேல்யூ 8 மைனஸ் 5t. இது வேணா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இது நியூ LDE, இது பாத்தீங்கன்னா நியூ LDE. ஓகேங்களா? இதுல ஏக்கான வேல்யூ என்ன சார் வருது? ஒண்ணுமே இல்ல. அப்போ 1 பிக்கான வேல்யூ 2. அப்ப இதுக்கு டி கண்டுபிடிச்சா இந்த 1, 2க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சா கண்டிப்பா 1 தான் இல்லைங்களா சார்? 1, 2 கண்டிப்பா காமன் வேல்யூ 1 மட்டும் தான் இருக்கு, வேற ஆப்ஷனே இல்ல. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 8 மைனஸ் 5t இந்த ஆர்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய இந்த டேர்ம் யூசுவலா இதுதானே சார் நம்ம சி சொல்லுவோம். இது ஏஎக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதை பிஒய்ன்னு சொல்லுவோம். ஈக்குவல்ஸ் டு சின்னு சொல்லுவோம். இது சால்வபிளான என்ன சார் ஆகணும்? சி டிவைட்ஸ் டியா இருக்கணும். அப்ப சிக்கு வேல்யூ என்ன சார் இருக்கு? 8 மைனஸ் 5t இருக்கு. கண்டிப்பா இது 1 டிவைட் பண்ணும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் சால்வபிள். இந்த நியூ ஈக்குவேஷன் இட் இஸ் சால்வபிள் தான். கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? தென் இப்போ என்ன பண்ணா நம்மளோட ஜிசிடி இருக்கு இல்லையா சார்? நம்ம என்ன சார் கண்டுபிடிச்சோம்? ஜிசிடி ஆஃப் என்ன சார் நம்பர்? ஏ கமா பி ஈக்குவல்ஸ் டு டின்னு போடுவோமா சார்? அப்போ அதை எழுதுங்க. ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி என்ன சார் வந்துச்சு? ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 2 ஈக்குவல்ஸ் டு டி. டிக்கு வேல்யூ 1. இதை பேஸ் பண்ணி ஒரு லீனியர் காம்பினேஷனா மாத்துவோம். இந்த டேர்மை பேஸ் பண்ணி ஒரு லீனியர் காம்பினேஷன். அது என்ன சார் லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா யூக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி லீனியர் காம்பினேஷனா எழுதணும். ஓகேங்களா? அது எப்படி சார் எழுதுறது? ஸோ இந்த ஜிசிடி என்ன சார் இருக்கு? 1. அப்போ அந்த 1 எழுதுங்க. 1 ஈக்குவல்ஸ் டு லார்ஜ் நம்பர் என்னன்னு பாருங்க, 2. லார்ஜ் நம்பர் 2 மைனஸ் 1. கரெக்டாக தானே சார்? 1 வந்து 2 மைனஸ் 1 எழுதலாம். இந்த 3 நம்பர் யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணணும். ஸோ டின்றது டி ஜிசிடி. Then large number b minus small number. So GCD equals to large number minus small number வச்சு ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணணும் சார். அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா இங்க GCD 1, அப்போ 2 மைனஸ் 1 ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஹையஸ்ட் நம்பர் 2, லோவஸ்ட் நம்பர் 1 ரீரைட் பண்ண என்ன ஆகும்? 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 கிடைக்குது. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த 8 மைனஸ் 5t வருது இல்லையா சார்? இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு நம்ம எக்ஸ் ஒய் ஏதோ நேம் கொடுத்துக்கலாம். இல்ல ஸ்டார்ன்ற மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டார் கூட இந்த ஈக்குவேஷனை போய் கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இதையும் ஸ்டார் கூட வச்சுக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணும். அப்ப கம்பேர் பண்ண என்ன சார் பண்றது? மல்டிப்ளை போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் என்ன சார் பண்ணலாம்? 8 மைனஸ் 5t மல்டிப்ளை பண்ணலாம். கமா வி கெட் ரெண்டு பக்கம் 8 மைனஸ் 5t மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த பக்கம் என்ன இருக்கு சார்? 1. அப்போ 1 இன்டூ 8 மைனஸ் 5t ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ 8 மைனஸ் 5t மைனஸ் 1 இன்டூ 8 மைனஸ் 5t. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ஸ்டார் இல்லையா சார்? இதுவும் ஒரு ஸ்டார் ஈக்குவேஷனாவே ட்ரீட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கூட இன்னொரு ஸ்டார் கூட போட்டுங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதையும் 2 ஸ்டாரா போட்டுங்க. இப்போதைக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஆர்ஹெச்எஸ் என்ன சார் இருக்கு? சேமா இருக்கு. இங்க ஆர்ஹெச்எஸ் 8 மைனஸ் 5t இருக்கு. இங்கேயும் 8 மைனஸ் 5t தான் இருக்கு. ஏன்னா இடத்த மாத்தி எழுதுங்க. இந்த டைம் இந்த சைடில் கொண்டு வாங்க. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. ஒரு டைம் எழுதிக்கங்க. மைனஸ் 8 மைனஸ் 5t பிளஸ் 2 இன்டூ 8 மைனஸ் 5t ஈக்குவல்ஸ் டு 8 மைனஸ் 5t இல்லையா சார்? ஒன் டைம்னால அதே தான். ஸோ இங்கே பாருங்க எக்ஸ் பிளஸ் 2y இருக்கு. இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல்ஸ் டு 8 மைனஸ் 5t ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஆர்ஹெச்எஸ் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2yன்ற ஆப்ஷன்ல இருக்கு. இங்க 2 இன்டூ 8 மைனஸ் 5t இருக்கு. இந்த 1 உள்ள தள்ளி விடுங்க. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1 டைம் இடத்த மாத்தி போடலாம். மைனஸ் உள்ள போச்சுன்னா இடத்த மாறிடும். 5t மைனஸ் 8 கன்வெர்ட் ஆயிரும். மைனஸ் உள்ள தள்ளி விட்டுறீங்க, இடம் மாறிடும். பிளஸ் 2 டைம்ஸ் 8 மைனஸ் 5t அப்படியே இருக்கட்டும் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஈக்குவல்ஸ் டு 8 மைனஸ் 5t.
இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்க. இது 1 டைம் எக்ஸ். அப்ப இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஆர்ஹெச்எஸ் சேமா இருக்கு. அப்ப ரெண்டு கம்பேர் பண்ணா எக்ஸ்ன்ற பிளேஸ்ல என்ன சார் இருக்கு? 5t minus 8. தென் yன்ற பிளேஸ்ல என்ன சார் இருக்கு? 8 minus 5t இருக்கு. இதை நம்ம x0 y0 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ax plus by equals to c எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல a என்னன்னு கிடைக்குது பாருங்க. a கான வேல்யூ 1, b கான வேல்யூ 2. ரெண்டுக்கு gcd 1. ஏன்னா 1,2க்கு காமன் நம்பர் என்ன சார்? 1 மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ இதுக்கான ஜெனரல் சொல்யூஷன் எழுதுங்க. இந்த டேர்முக்கான ஜெனரல் சொல்யூஷன். ஓகேங்களா? சோ பொதுவா ஜெனரல் சொல்யூஷன் என்ன சார் ஆகும்? x equal to x0 plus b by d along with t ன்னு போடுவோம். ஆல்ரெடி t போட்டோம். அப்ப நியூ வேரியபிள் k. ஏன் சார் இங்க t தானே போடுவோம் அப்படின்னா கண்டிப்பா t தான் போடணும். ஆனா t ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி டேக்கன் இல்ல யூஸ்டு. அதனால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக k யூஸ் பண்றோம். அதே மாதிரி yன்றது என்ன சார் ஆகும்? y0 minus a by d k. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. abcக்கு வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ xன்றது என்ன சார் ஆகும்? இங்க x0க்கு என்ன பண்றோம்? 5t minus 8 plus b. b கான வேல்யூ 2, d கான வேல்யூ 1 along with k. அப்போ xக்கு வேல்யூ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. ஃபைனலா x equal to 5t plus 2k minus 8. Then y கான வேல்யூ பாருங்க. y0 கான வேல்யூ 8 minus 5t minus a க்கு வேல்யூ என்ன சார் வச்சிருக்கோம்? 1, d க்கு வேல்யூ 1 along with k. அப்போ ஃபைனலா y கான வேல்யூ என்ன சார் கிடைக்குது? சோ minus 5t minus k plus 8. ஆல்ரெடி z க்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம். முன்னாடி z க்கு ஃபைண்ட் பண்ணி வச்சிட்டோம். நோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா? z க்கு வேல்யூ 1 minus 2t. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் சரியா தப்பான்னு எப்படி சார் நம்ம செக் பண்றது அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஒரு டைம் எழுதுங்க. நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன சார்? 2x plus 4y minus 5z equals to 11. இது நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் இல்லைங்களா? சப்போஸ் நம்ம k அண்ட் tக்கு வேல்யூ 0 போட்டு செக் பண்ணி பாருங்க. k அண்ட் tக்கு 0 போடுங்க. இந்த டேர்ம்ல xக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. k க்கு 0 போடுறோம், t க்கு 0 போடுறோம். அப்ப x க்கு -8, y க்கு +8, z க்கு 1. அப்ப இந்த ஈக்குவேஷனை செக் பண்ணி பாருங்க. அப்ப 2 into x -8 plus 4 into y +8 minus 5 into z 1. செக் பண்ணி பாருங்க. 2 8 are -16 plus 32 minus 5. செக் பண்ணி பாருங்க. 32ல 16 போச்சுன்னா +16 இல்லைங்களா? +16 -5. அப்ப ஆன்சர் என்ன சார்? 11. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். இல்ல சார் இப்போ 0 போட்டு எல்லாத்தையுமே கரெக்டா தானே வரும், வேற நம்பர் மாத்தி பாருங்கன்னு கேட்கலாம். சப்போஸ் k அண்ட் t ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம்? 1 கொடுத்துக்கலாம். k அண்ட் t ரெண்டுக்குமே 1 கொடுத்து பாருங்க. அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. x-ஓட வேல்யூ சப்போஸ் x-ஓட வேல்யூ 5 + 2 -8 ஆகும். அப்போ 5 2 7, 7ல 8 போச்சுன்னா -1. y-க்கு என்ன ஆகுன்னு பாருங்க. சப்போஸ் y-க்கு வேல்யூ -5 -1 + 8. அப்போ 5 1 6, 6ல 8 போச்சுன்னா +2. z-க்கு என்ன ஆகுன்னு பாருங்க. 1 -2. ஏன்னா k t ரெண்டுக்குமே 1 கொடுக்குறோம். அப்போ -1. இது செக் பண்ணி பாருங்க. 2 into x -1 plus 4 into y plus 2 minus 5 into z -1. செக் பண்ணி பாருங்க. -2 plus 8 plus 5 ஆயிரும் இல்லையா சார்? இது ரெண்டுமே +5 ஆயிரும். ஸோ 8 to 5 என்ன சார் ஆகும்? -2 plus 13. அப்போ ஆன்சர் என்ன சார் வருது? 11. அப்போ ரெண்டுக்கு எந்த வேல்யூ வேணும் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் கரெக்ட் தான். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் தான். இந்த மாதிரி கூட நம்மளால வெரிஃபை பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ரேண்டமா எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.